வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிவிக்க போகிறீங்கன்னா, கண் திஷ்டி வந்து நம்ம எப்படி வெட்டிக்கலாம், கண் திஷ்டியை வந்து நம்ம மேலே தாக்காத அளவுக்கு நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வியாபாரம் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடம், எந்த ஆஃபீஸு கடை எதாக இருந்தாலும் சரி, நம்ம வீடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம மேலே நம்ம மனசால் மேலே நம்ம குடும்பத்தில் இருக்கிற சொந்த பந்தத்து மேலே வந்து கந்திஷ்டி அதிகமாகுது. அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், எப்படி சரி பண்ணிக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் இருந்தே எளிமையான முறையில் இதை செஞ்சு நீங்கள் வந்து இந்த திஷ்டி கற்பூரம் ரெடி பண்ணி வீட்டிலே வந்து நீங்கள் அந்த திஷ்டிலாம் கழிச்சிக்கலாம். நான் சொல்கிற மாரி செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க, நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நாய் கடுகு வந்து வாங்கிக்கிங்க. கொஞ்சம் ஒரு 25 கிராம் வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனால் கனமாக தான் கொடுப்பாங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கிங்க. வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சுங்க நாய் கடுகு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, மண் குமிழியம், கருப்பு குமிழியன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அது வந்து கொஞ்சம் வேணும். அப்புறம் வந்து இந்த மஞ்சத்தூள் அது வந்து நம்மளுக்கு வேணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து கறித்துண்டு வேணும். கறித்துண்டுனா அடுப்பு கறி இருக்குது இல்லையா, அந்த துண்டு நம்மளுக்கு வேணும். அது ஒரு பீஸ் வேணும், அதை எடுத்துன்னு வந்து வச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து தர்பைனா இந்த தர்பை புல் இருக்குது இல்லையா, நாட்டு மருந்து கல்லே கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அது ஒரு கட்டு வாங்கிக்கிங்க. ஒரு 20 ரூபாயில் பார்த்து வாங்கிக்கிங்க, வாங்கி வச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் வாங்கி எடுத்தாந்து வீட்டில் வச்சுட்டு, இதை என்றைக்கு செய்யணுன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி செய்யணும். இந்த இந்த பொடியை ரெடி பண்ணுறது, இந்த பசுப்பத்தை ரெடி பண்ணுறது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்யணும். அது காலையில் இருந்தாலும் சரி, சாயந்தரமாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும். அப்படி ஞாயிற்றுக்கிழமை செய்ய சந்தர்ப்பம் சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கலன்னா, அமாவாசை டைமில் செய்யலாம், அமாவாசை அன்னைக்கு. இல்லைன்னா அஷ்டமியில் செய்யலாம். இந்த 3 நாளில் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் எவ்வளோ தேவைன்னா, இந்த நாய் கடுக்கில் வந்து ஒரு ஸ்பூன், இந்த இந்த மண் குமிழி இருக்குது இல்லையா, இந்த மண் குமிழத்தில் ஒரு ஸ்பூன், அதில் இந்த மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் போட்டு என்ன பண்ணுறீங்க, மிக்சியில் போட்டுக்கங்க. சின்ன ஜாடியில் போட்டு நல்லா இந்த போட்டு இதெல்லாம் வந்து அரைச்சிங்கன்னா ஒரு பவுட்ரு மாரி பொடி மாரி ஆகிடும். இந்த குமிழியம், கருப்பு குமிழியமும் மண் குமிழியம் சொல்கிறேன் இல்லையா, இது இந்த நாய் கடுகு, இந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு, இந்த கறி துண்டு அடுப்பு கறி இருக்குது இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி தனியாக வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த தர்பை வாங்கி வந்து வச்சுக்கிறீங்க இல்லையா, இதை வந்து பச்சை கலப்பரம் வச்சு கொளுத்துனீங்கன்னா எரிஞ்சிடும். எப்படின்னா அப்படியே சுருட்டி நல்லா மடக்கி ஒரு பந்தாக ஆக்கி என்ன பண்ணுறீங்க, அது மேலே கீழே கலப்பரம் வச்சு கொளுத்திட்டு அது மேலே வச்சிங்கன்னா இது பிடிச்சி எரியும். ஒரு தட்டில் வச்சுக்கிங்க. எரிஞ்சின்னா என்ன பண்ணுறீங்க, அந்த சாம்பல்லாம் அப்படியே நுமிட்டி நசுக்கி என்ன பண்ணி அந்த மிக்சிலே போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு, அந்த அரிசி வச்சுக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு மணி ஆகிடும். அப்படியே என்ன பண்ணி எடுத்து ஒரு பாட்டில், ஒரு அரை அடி உயரத்தில் பார்த்து வாங்கிக்கிங்க. பாட்டிலாக இருந்தாலும் சரி, இல்லை பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தாலும் சரி, மூடி இருக்கிற மாரி பார்த்து வாங்கிக்கிங்க. இது என்ன பண்ணுறீங்க, அதில் கொட்டிக்கிங்க. இந்த பாட்டில் உள்ள கொட்டி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு வந்து வில்ல கற்பூரம் வேணும். வில்லைன்னா இந்த வில்லையாக இருக்குது இல்லையா, சின்னதாக அப்படியே குட்டி குட்டியாக இருக்கும் பாரு கற்பூரம், ஒரு கவரில் இருக்கும், பாக்கெட்டில் 10 ரூபா பாக்கெட்டு 20 ரூபா பாக்கெட்னு இருக்கும். தனித்தனியாக வந்து அதில் வந்து கற்பூரம் வில்லையாக இருக்கும். அதுபோல் கற்பூரமாக பார்த்து வாங்கிக்கிங்க. ஒரு 2-3 பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுங்க. வாங்கி வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த கற்பூரத்தை பிரித்து அது உள்ளே கொட்டிடுங்க. இந்த அரைச்சி வச்சுக்கிறீங்க இல்லையா பாட்டிலில், அதில் கொட்டிடுங்க. கொட்டி என்ன பண்ணுறீங்க, மூடியை போட்டு டைட் பண்ணி நல்லா இப்படி குலுக்குனீங்கன்னா இது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும், ஒன்றா வந்துட்டுனா இந்த இதில் அரைச்சி வச்சுக்கிறது பூரா அதில் ஒட்டிக்கும். பார்த்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். அந்த இது மிக்சிங் பண்ணி வச்சுக்கிறீங்களா கலவை, அது பூரா வந்து எல்லாம் போட்டு இப்படி குலுக்குனீங்கன்னா கருப்பாக மாறிடும். அப்படியே என்ன பண்ணுறீங்க, திறந்து பூஜை ரூமில் வச்சுட்டு நல்லா வேண்டிங்க. எனக்கு வந்து இந்த கற்பூரம், இந்த திஷ்டி கற்பூரம் ரெடி பண்ணுறேன், செஞ்சு வச்சுக்கிறேன், இதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும், திஷ்டிலாம் விலகி நல்ல நிலைமைக்கு வரணும். இந்த கண் திஷ்டி, இந்த அமானுஷம், இந்த ஒரு மாதிரி சத்ருவால தொல்லை, இதெல்லாம் வந்து எனக்கு சரியாயிடும்னு நல்லா வேண்டிக்கிங்க. வேண்டி என்ன பண்ணுறீங்க, அப்படியே என்ன பண்ணுறீங்க, எடுத்துன்னு போயிட்டு உங்கள் பத்திரமா எந்த இடத்த வைக்கிறீங்களோ பத்திரப்படுத்தி வச்சுங்க அந்த கற்பூரத்தை. அப்படியே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அது போல் இருக்கிற மாரி அந்த கடை வியாபாரம் செய்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த கற்பூரத்தை எடுத்து அந்த கடையை 3 தடவை இப்படி சுற்றி என்ன பண்ணுறீங்க, ரோட்டில் வாசலில் வச்சு ஏற்றி விட்ருங்க. ஏற்றி விட்டிங்கன்னா அந்த திஷ்டி ஆகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். அதே போல் வந்து சத்ருவால் தொல்லை, அவங்க வந்து நம்மளுக்கு தொல்லை கொடுத்தினே இருக்கிறாங்க, ஒருத்தவங்க ஒரு மாதிரி இதாக இருக்கிறாங்கன்னா அவங்கள நினச்சி நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் சுற்றிக்கலாம். இப்படி 3 சுற்றி நீங்கள் வாசலில் வச்சு ஏற்றி விட்டிங்கன்னா அந்த சத்ருவால் தொல்லை நம்மளை வந்து அண்டாது, நம்ம குடும்பத்துலேயும் வந்து அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அதே போல் குடும்பத்தில் எல்லாருக்குமே நீங்கள் சுற்றி போடலாம். அந்த கற்பூரத்தை எடுத்து
இப்படி 3 சுற்று இப்படி 3 சுற்று உடம்புல படுற மாரி சுற்றணும். எட்ட நின்று சுற்றக்கூடாது. உடம்புல படுற மாரி சுற்றி அந்த கற்பூரத்தை ஏற்றி விட்ருங்க. ஏற்றுனீங்கன்னா அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எட்ட போயிடலாம். அது இல்லாமல் வந்து இந்த குழந்தைங்களாம் நல்லா நைட்டில் தூங்கினே இருக்கும். திடீர்னு வந்து கத்தும். அப்படியே ஒரு மாதிரி அலண்டு அழுவுற மாரி இருக்கும். மிரண்டு மிரண்டு கத்துற மாரி இருக்கும். அதுபோல் இருந்தாலும் இந்த கற்பூரத்தை எடுத்து நீங்கள் வந்து அந்த குழந்தை மேலெலாம் படுற மாரி, உடம்பெல்லாம் படுற மாரி அப்படியே சுற்றி எடுத்து போய் வச்சு ஏற்றி விட்ருங்க. ஏற்றி விட்டிங்கன்னா அந்த அலண்டு அழுவுறது ஒரு மாதிரியா தூக்கத்தில் பெணார்த்தது தூங்கினே இருக்கும் குழந்தை. அப்படியே பேசுகிற மாரியே பேசும். நம்மக்கிட்ட எப்படி பகலில் பேசுதோ அதேமாரி பேசும் தூக்கத்திலே. அதெல்லாம் வந்து இது சரி பண்ணிடும். அது இல்லாமல் வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, எதிர் வீடால் தொல்லையாக இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்மக்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வந்துனே இருப்பாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க. பொச்சிருப்பு போகிற இருக்கும். அதுபோல் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த அவங்க திருஷ்டி நம்ம மேலே தாக்காத இருக்கும். நம்ம மேலே ஒரு ஏக்கமாக இருப்பாங்க. அந்த ஏக்கம் வந்து இது சரி பண்ணும். நீங்களே சுற்றிக்கலாம். நீங்களே உங்கள் உடம்பை சுற்றி போட்டு கீழே போட்டுட்டு ஏற்றி விட்டுடலாம். இதை வந்து சாமிக்கெலாம் படைக்கக்கூடாது. இந்த கற்பூரத்தை சாமிக்கு படைக்கக்கூடாது. நீங்கள் வந்து திருஷ்டிக்கு மட்டும்தான் இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இது ஆயிடுச்சிங்க, மறுபடியும் இதை எப்படி தயார் பண்ணுறதுன்னா, கற்பூரம் ஆகிட்ட பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, அந்த கற்பூரம் பாக்கெட் கற்பூரம் குட்டி குட்டி கற்பூரம் இருக்குது இல்லையா, வெள்ளை கற்பூரம் வாங்கியாந்து இது உள்ளே கொட்டிக்குங்க. கொட்டி மறுபடியும் குலுக்குனீங்கன்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இந்த கலவை பூரா எல்லாம் கலந்துக்கும் அதில். அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சு ஏற்றலாம். நீங்கள் தொடர்ச்சி ஏற்றுனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் என்னென்ன இப்போ இது இருக்குதோ, திஷ்டியால் என்னென்ன பாதிப்பு இருக்குதோ எல்லாத்தையும் இது சரி பண்ணிடும். அப்படி உங்களுக்கு வந்து இது வந்து தொடர்ந்து ஒரு 3 ஐட்டம் இந்த இதை போட்டு கலந்துக்கலாம். அப்புறம் வந்து இது ஆயிடுச்சு ஒரு மாதிரி ரவுண்ட் தான் இருக்குதுன்னா, இந்த அரிசி வச்சுக்கிறீங்களா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி, அதுபோல் திரும்பி அரிசி வச்சுக்கிங்க. அரிசி எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி இதை போல் கற்பூரம் வாங்கி உள்ளே கொட்டி குலுக்கி நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு தொடர்ந்து ஏற்றுங்க. நீங்கள் எப்போல்லாம் இது போலாம் இருக்குது அந்த டைம்லாம் ஏற்றுங்க. ஆனால் இன்னொன்று, இதை செய்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, அஷ்டமி இது போல் டைமில் தான் செய்யணும். இந்த கற்பூரம் ரெடி பண்ணுறது மீதி நாளில் செய்யக்கூடாது. இதை வந்து செஞ்சு நீங்கள் தேவையான அளவுக்கு வச்சுக்கின்னு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த கண் திஷ்டியால் ஒரு மாதிரியா உங்களுக்கு இருக்குது இல்லையா, ஒரு உடம்பே ஒரு டயர்டாக சோர்வாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வெளியில் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்து அப்படியே ஒரு நல்லா வரவங்க வீட்டுக்கு வந்தோடனே ஒரு அப்படியே சோர்வாக வந்து உட்காருவாங்க. உட்காந்து உடம்பு டயர்டாக இருக்குதுன்னுவாங்க. அதுபோல் இருக்கிறவங்களுக்கு நீ இந்த கற்பூரத்தை எடுத்து அவங்க மேலே படுற மாரி 3 சுற்று உடம்புல படணும். தலை, கை, கால் எல்லாத்துலேயும் படுற மாரி இப்படி 3 சுற்று, இப்படி 3 சுற்று சுற்றி தலையை 3 சுற்று இப்படி சுற்றி என்ன பண்ணீங்க, எடுத்து போய் வச்சு ஏற்றி விட்ருங்க. அவங்களுக்கு அந்த டயர்டாக இருக்கிறது ஒரு மாதிரியா அப்படியே ஒரு மாதிரியா அவங்களுக்கே தெரியும் இது போல் இருக்குதுங்க. அதெல்லாம் இது எடுத்துரும். சோர்வாக இருப்பாங்க வரவங்க. அப்படியே வந்து உக்காந்தும் போதே அப்படியே நோஞ்ச மாரி இருப்பாங்க. இதை சுற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அதெல்லாம் சரி பண்ணிவிடும். இது போல் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட அருள் வாக்கு கேட்குறவங்களே வீட்டுக்கு போனால் சோர்வாக இருக்குது, உடம்பு வந்து அப்படியே என்னமோ பண்ணுற மாரி இருக்குது, ஒரு மாதிரியா உள்ளே போனாலுமே நம்மளுக்கு இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது, வெளியே வந்தால் ஒரு உடம்பு ஃப்ரீயாக இருக்கிற மாரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சத்ருவால் தொல்லை இருந்தாலுமே இது போல் இருக்கும். இல்லை ஒரு மாதிரி அமானுஷம் தொல்லை, இந்த காற்று கருப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போல் இருந்தாலும் இது போல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து இது சரி பண்ணிவிடும். இந்த கற்பூரத்தை வந்து நீங்கள் சுற்றி போட்டாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த மாற்றம் தெரியும். உடம்புல வந்து என்னென்ன இருக்குதுன்னு அந்த உணரலாம் நீங்கள். இது எல்லாத்தையுமே மாற்றி கொடுங்க. அந்த திஷ்டியை ஃபஸ்ட்டு திஷ்டி தான் அதிகமாக ஒரு செய்வனைக்கு சமம். செய்வனை எந்த அளவுக்கு செய்கிறாங்களோ அதோட டபுள் மடங்காக வேலை செய்யும். கண் திஷ்டி ஆகப்பட்டது எல்லாத்துலேயும் மீண்டும் வெளியே வந்துடலாம். அந்த திஷ்டிலேருந்து மீண்டும் வெளியே வர முடியாது. அவ்வளோ பவரானது கண் திஷ்டி ஆகப்பட்டது. ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க கண் வச்சுட்டாங்க, அவங்க வந்து முன்னேறே வர முடியாது. அப்படியே வந்து கீழே ஆளை புரட்டி போட்டு சாப்பிட முடியாது, தூக்கம் வராது, ஒரு மாதிரியா உடம்பே அவங்களுக்கு ஒரு இதாகிடும், வேலை செய்ய முடியாது, எந்த நேரமும் தூக்கம் வர மாரியே இருக்கும், உடம்பு அவங்களுக்கு டயர்டாக இருந்துக்கினே இருக்கும் அந்த திஷ்டியாக இருந்தால். இதுமாரி இந்த கற்பூரத்தை ரெடி பண்ணி நீங்கள் செஞ்சு சுற்றி போட்டுவாங்க. உங்களுக்கு எல்லா இதுவும் அந்த கண் திஷ்டிலேருந்து வெளியே வந்துடலாம். வீட்டில் வேறு எந்த இது இருந்தாலும் நெகட்டிவ் எதனா இருந்ததுன்னா கூட எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதுபோல் வந்து நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.